வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இணைய முகவரியான www.jfn.ac.lk என்ற முகவரியூடாக சென்று நோட்டீஸ் என்ற பகுதி காணப்படும். அதன் கீழ் வேக்கன்சிஸ் நான் அகடமிக் போஸ்ட் என்ற பகுதியில் அறிவுறுத்தல்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் கவனமாக வாசித்த பின்னர் உங்களுக்கான ஒரு கணக்கினை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கணக்கினை உருவாக்கினால்தான் அதனூடாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த கணக்கினை உருவாக்கும் போது உங்கள் மின்னஞ்சல் முகவரி, அதே போன்று யூசர் நேம், பாஸ்வேர்ட் போன்றவற்றை வழங்கும் போது உங்கள் கணக்கு உருவாகிவிடும். அதன் பின்னர் நீங்கள் சைன்இன் செய்யும் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் கோரப்பட்டிருக்கும் அனைத்து வேலைவாய்ப்புகளும் உங்களுக்கு திரையில் தென்படும். அந்த வேலைவாய்ப்புகளை பார்க்கும்போது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், வேலைகள் உதவியாளர் வெப்சைட், பாதுகாப்பு உத்தியோகத்தர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், நூலக உதவியாளர் லைப்ரரி அட்டெண்டன்ட், முகாமைத்துவ உதவியாளர் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், ஆய்வுகூட உதவியாளர் லெபோரட்டரி அட்டெண்டன்ட் போன்ற பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கும் அதே போன்று கிளிநொச்சி வளாகத்திற்கும் தனித்தனியாக கோரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் விண்ணப்பிப்பவர்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கு விண்ணப்பிக்கும் போதும் விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கணக்கிற்கு மக்கள் வங்கியினூடாக நீங்கள் செலுத்தலாம், அல்லது ஆன்லைன் பேங்கிங் ஊடாகவும் நீங்கள் பணத்தினை செலுத்த முடியும். நீங்கள் பணத்தினை செலுத்திய பின்னர் அந்த செலுத்திய பற்றி சீட்டினை PDF வடிவாக ஸ்கேன் செய்து அதனையும் நீங்கள் பதிவேற்ற வேண்டும். அத்தோடு கல்வி சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ்கள், வேறு ஏதாவது சான்றிதழ்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் PDF வடிவில் ஸ்கேன் செய்து அதனையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த பதிவேற்றம் செய்யும் PDF 5 MBக்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். முக்கியமான விடயம். விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி 13/2/2026. ஆகவே நீங்கள் இறுதி திகதி வரை காத்திருக்காது முற்கூட்டிய விண்ணப்பிப்பது சிறந்தது. இறுதி நேரத்தில் பலர் ஒன்றாக விண்ணப்பிக்கும் போது சில வேளைகளில் இணையதளத்தில் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படலாம். ஆகவே நீங்கள் முற்கூட்டி விண்ணப்பிப்பது சிறந்தது. நன்றி.